never gonna make it, you're not good enough. There's a million other people with the same stuff. You really think you're different, man, you must be kidding. Think you're gonna hit it, but you just don't get it. It's improbable, you're irresponsible. Too many போட்டங்கண்ணா. ஹாய் கைஸ், வெல்கம் டு நோவாடெக் ஃபிலிம் அப்டேட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஒரு படத்தை டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் என்னென்னா கலாட்டா கல்யாணம். அந்த படத்தை நம்ம தனுஷ், சாரா அலி கான், அக்ஷய் குமார், இன்னும் நிறைய ஆக்டர் அந்த படத்தை நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சாரா அலி கானுக்கும் தனுஷுக்கும் கட்டாய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த கல்யாணத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் விருப்பமே இல்லை. அப்புறம் தனுஷுக்கும் அவங்களுக்கு பிடிக்கும், அப்புறம் சாரா அலி கானுக்கும் தனுஷை பிடிக்கும். அப்படி போயிட்டுருக்கும் போது நல்ல நம்ம அக்ஷய் குமார் வருவாங்க. சாரா அலி கான் வந்து அக்ஷய் குமார் கூட சுற்றிட்டு இருப்பாங்க. அது வந்து நம்ம தனுஷுக்கு பிடிக்காது. கடைசியில் சாரா அலி கான் வந்து தனுஷ் கூட போகிறாங்களா இல்லைனா அக்ஷய் குமார் கூட போகிறாங்களா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை. கதை கேட்க சிம்பிளாக தான் இருக்குது. இந்த மாதிரி கதைலாம் ஏற்கனவே நிறையா படத்தில் வந்துச்சு தமிழ் சினிமாவில். இந்த படத்தை சொல்ல போனால் இந்த படத்தில் ரெண்டு நெகட்டிவ் தான். ஒன்று வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேகிங் இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம அக்ஷய் குமாரோட தமிழ் டப்பிங் வாய்ஸ் சரியாக இருக்காது. இந்த படத்தில் மன்ன குறிக்காரனான்னு சொல்லி ஒரு தமிழ் பாட்டு வரும். அந்த பாட்டு பாடினவங்க தான் இவங்களுக்கு டப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க போல். வாய்ஸ் அக்ஷய் குமாருக்கு செட்டே ஆகலை. மற்றபடி கதையிலலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அப்புறம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த படம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தனுஷ் தான். தனுஷ் அப்புறம் அவங்களோட ஆக்டிங் தான். ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா காமெடியாக அப்புறம் சிரிச்சிலே கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தில் பிஜிஎம் அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. முக்கியமாக கிளைமேக்ஸ் ஒரு பிஜிஎம்லாம் வரும், அதெல்லாம் சூப்பராக ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்புறம் இந்த படத்தோட பாட்டெலாம் சூப்பராக இருக்கும் தமிழ் டப்பிங்கில். ஏஆர் ரஹ்மான் ஹிந்திக்கு மட்டும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, தமிழுக்கும் சேர்த்து தான் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நல்ல பிஜிஎம்மும் நல்ல பாட்டும் கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட. இந்த படத்தோட கதை நீங்கள் இந்த படத்தோட டீசர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ஒன்றுனா, இந்த படத்தை ஃபஸ்ட்லேயே ரிலீஸ் பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு ஹிட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி நிறைய படமே எடுத்து முடிச்சிட்டாங்க. இவங்க கொஞ்சம் லேட்டு தான் சொல்லணும். அதனாலே சில பேருக்கு இந்த படம் பிடிக்கல. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. நான் இந்த படம் பார்த்ததுக்கு காரணமே நம்ம தனுஷ்னால தான். அப்புறம் இந்த படத்தோட தமிழ் டப்பிங், அதுக்காக தான் இந்த படத்தை நான் மெயினாக பார்த்தேன். படம் வந்து சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லணும். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாகவே இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இந்த படத்துக்கு இன்னொரு ரேட்டிங் வந்து 5க்கு 4 கொடுப்பேன். இந்த படத்தோட நெகட்டிவ் வெறும் ரெண்டு விஷயந்தான். ஒன்று வந்து இந்த படத்தோட லேகிங் செகண்ட் ஹாஃபில், அப்புறம் வந்து அக்ஷய் குமாரோட தமிழ் டப்பிங் வாய்ஸ். இந்த 2 விஷயம் மட்டும் தான் எனக்கு ரொம்ப மைனஸாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி எல்லோரும் கரெக்டாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து எனக்கு கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்களும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அவர் சேனல் ஃபார் மோர் அப்டேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். பை பாய்.